திங்கள் மதி நிறைந்த நன்னாளா அப்படின்னு சொல்லு. மார்கழி அப்படின்னு அந்த விரதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு காரணமா இருந்தது இந்த மார்கழி மாசம். அதனால அந்த மார்கழி அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த மார்கழி மாசத்தை சொல்லி ஆரம்பிக்கிறான். மார்கழி திங்கள். ஏன்னா அந்த மார்கழி மாசம் இல்லைன்னா இந்த நோன்பையே அவளால் ஆரம்பிச்சிருக்க முடியாது. இந்த நோன்பு என்பது மார்கழி மாதம் பௌர்ணமியில ஆரம்பித்து தை மாதம் பௌர்ணமி வரைக்கும் இந்த நோன்பை நோற்க வேண்டும். அதுதான் அந்த நோன்பினுடைய ஆரம்ப காலமும் முடிவும். அப்போ இந்த நோன்பை அவள் நோற்பதற்கு காரணமாக இருந்தது எது? இன்றைய நாள். அந்த நாள் வரலைன்னா அவளால் என்ன பண்ணியிருக்க முடியாது? நோன்பை நோற்றிருக்க முடியாது. எப்போ சொல்லுவோம்ல, இன்னைக்கு நாளுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் கூட ஏதாவது ஒரு விசேஷம் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் 2 நாள் இருக்குது, இன்னும் 3 நாள் இருக்குது, வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும்,